யாரும் தலைமையோட அனுமதியின்றி பேச வேண்டாம் என உத்தரவிட்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பயம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதை கண்டாலும் பயம். ஏன்னா இப்போ கேட்பாங்கல்ல, ஏன் முடியவே முடியாது, பிஜேபி இப்போ இல்லை எப்பவுமே கிடையாது கூட்டணின்னு சொல்லி எக்காலத்திலும் கூட்டணி, எந்த காலத்திலும் கிடையாது. எஸ்டிபிஐ மாநாட்டிலே சொன்னார். அதிமுக மாநாட்டில் கூட எஸ்டிபிஐ அது நல்ல வாய், இது நார வாய். அதிமுக கூட்டணியிலிருந்து எஸ்டிபிஐ வெளியேறுவதாக அறிவிச்சிருக்கு. தேர்தலுக்கு 8 மாசம் இருக்கு. எல்லாமே நடக்கும், எது வேணாலும் நடக்கும். ஏன்னா யாருக்கும் மான ஈனம் சூடு சொரணை எப்பனுக்குமே எதுவும் கிடையாது. நான் ஒரு அமைப்பு ரீதியாக கிளம்புறேன். தமிழ்நாடு முழுக்க எங்கள் விசில் ப்ளோயர்கள் மற்றும் இந்தியன் மக்கள் முறை சார்ந்த நண்பர்கள் நோட்டோவுக்கு வாக்களிக்கணும்னு நாங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். எல்லா பேரும் அயோக்கியனாக இருக்காண்டா, நோட்டோ ஒன்று தான் வெற்றி பெறணும். நோட்டோ வெற்றி பெற்றால் எவெல்லாம் தகுதியற்றவன் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணணும். எங்கள் வேட்பாளர் நோட்டோ மட்டும்தான். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்தே ஸ்டாலின் சற்று பதட்டத்துடன் தான் இருக்கிறார் அப்படிங்கிற ரீதியில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பதட்டம் இருக்க தான் செய்யும். பதட்டம் இல்லாமலாம் இருக்குமா? பதட்டம் கண்டிப்பாக. வெளியில் போகும்போது கிணறு இல்லாமல் போனோம்னா எந்த பயப்படவும் தேவையில்லை. கிணத்தோடவே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா பயந்து பயந்தான வாழ்க்கை வாழணும். அது அரசியல்வாதிக்கு திமுக மட்டும் இல்லை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர் திரு வராகி அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுக சார்பில் கட்சி நிர்வாகிகளும் சரி, தொலைக்காட்சி விவாதங்களில் பேசக்கூடிய நிர்வாகிகளும் சரி, யாரும் தலைமையோட அனுமதியின்றி பேச வேண்டாம் என உத்தரவிட்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. எதற்காக இப்படி ஒரு உத்தரவு ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இப்படி விடும்? நான் எக்ஸ் தளத்தில் ரொம்ப தெளிவாக சொன்னேன். பயம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதை கண்டாலும் பயம். கமலஹாசன் ஒரு படத்தில் இந்த பயத்தை பற்றி பேசியிருப்பார். அதை கண்டால் எனக்கு பயம், நின்றால் பயம், பக்காந்தால் பயம், பார்த்தால் பயம், அவனை கண்டால் பயம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பய உணர்ச்சியோடவே எடப்பாடி இருக்கார். அதனால தான் அது அவர் பயம் தப்பு கிடையாது. ஏன்னா இவர் ஒன்று சொல்கிறாரு, மற்றவங்க ஒன்று சொல்கிறாங்க. அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் தனியாக போய் கத்திட்டு இருக்காரு. அந்த பக்கம் உதயகுமார் அவர்கள் தனியாக போய் கத்திட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு தனியாக கத்திட்டு இருக்காரு, யார், வேலுமணி. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதாவது தான் இந்த அம்மையார் மிக திறமையான ஆளுமைன்றதுக்கு ஒரு காரணம் பாருங்கள். 1000 முட்டாள ஒன்றா வச்சுக்கிட்டு அந்த அம்மா மட்டும்தான் பேசும். பார்த்துருக்கீங்களா? இவங்க ஏன் பேசாமல் இருந்தது காரணம் தெரியுதா? இல்லைன்னா தெர்மாக்கோல் அண்ணன் செல்வராஜ் மாதிரி கிளம்பி பார்த்துருவாங்க. புரியுதுங்களா? காமெடி பீஸுங்க. பாவம், என்ன பண்ணுறது, எடப்பாடியார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக இருக்காங்கல்ல, என்ன பண்ணுறது, மக்கள் தான் அந்த பணம், படித்தவனோ பண்பாளனோ ஏன் அதெல்லாம் தேவையில்லைங்க. நேர்மையானவன் தெரியாமல் ஒருத்தனை ஓட்டு போட்டு இவனை மாதிரி ஆட்களை உருவாக்குறீங்கல்ல. இந்த மாதிரி அயோக்கியர்கள், பிரபாகர் ராஜா மாதிரி அயோக்கியர்கள் திமுக உருவாக்குற மாதிரி அதிமுக எத்தனை அயோக்கியர்கள் இருந்தாங்க. இதுவாக பரவாயில்லைங்க, விளையாட்டு பிள்ளைங்களுங்க. அதனால தான் அந்த அம்மா இன்னும் வரையும் அதை விளையாட்டு பிள்ளைகளாக படி தட்டி வச்சுருந்தாங்க. எடப்பாடி எவ்வளோதான் பொறுத்துருப்பார், புரியுதுங்களா? ஆளாளுக்கு தலைவர் இல்லை இப்போ. அதனால் எடப்பாடிக்கு அது ஒரு பயம். ஏன்னா இப்போ கேட்பாங்கல்ல, ஏன் முடியவே முடியாது, பிஜேபி இப்போ இல்லை எப்பவுமே கிடையாது கூட்டணின்னு சொல்லி எக்காலத்திலும் கூட்டணி, எந்த காலத்திலும் கிடையாது. எஸ்டிபிஐ மாநாட்டிலே சொன்னார். அதிமுக மாநாட்டில் கூட எஸ்டிபிஐ அது நல்ல வாய், இது நார வாய். சொன்னது நல்ல வாய்ங்க, இது நார வாய். அவ்வளோ பிரச்சனையை வச்சுருக்கிறாங்கம்மா உள்ளுக்குள்ளே. தான் அரசியல் அதிகப்படியான பணத்தை சம்பாதிச்சா எதுக்கெல்லாம் பயப்படணுன்றது இருக்குல்ல. ஆசை ஒரு மனுஷனுக்கு பேராசை ஆகும்போது தான் இந்த மாதிரியான நாக்களை எலும்புலன்றதுக்காக அப்படி வேணா பிரட்டி பேசுகிறாரு பாருங்க எடப்பாடி. பார்ப்போம் அவருடைய நிலைமை. அவருக்கு பாவம். அதனால அதை யார்ட்டும் பேசாதீங்கப்பா, பேசி ஏதாவது வம்பொழிச்சு விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காரு. அதிமுக கூட்டணியிலிருந்து எஸ்டிபிஐ வெளியேறுவதாக அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடன் எந்த கட்சி கூட்டணி வைத்தாலும் அந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்க போவதில்லை அப்படிங்கிற முடிவு எஸ்டிபிஐ எடுத்திருக்கு. இனி எஸ்டிபிஐ எந்த பக்கம் நகரும்னு நினைக்கிறீங்க? திமுக அணியா, இல்லை விஜய் பக்கம் நகருமா, இல்லை நாம் தமிழர் கட்சி? தேர்தலுக்கு 8 மாதம் இருக்குது. 10 மாதம் ஆயிடுச்சு இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே நடக்கும், எது வேணாலும் நடக்கும். ஏன்னா யாருக்கும் மான ஈனம் சூடு சொரணை எப்பனுக்குமே எதுவும் கிடையாது. மக்களை முட்டால் நினைச்சு போடுவான் ஓட்டுன்றதுனால, பணம் கொடுத்தா பரதேசி பசங்க தான்டா ஓட்டு போட்டுருவாங்கடான்னு நினைச்சு தானே இவனுங்க எல்லாரும் எந்த வேணாலும் ஏதோ முடிவு எடுக்கிறாங்க. எனக்கு 2 கட்சி மட்டும் தாங்க சேராது. திமுக அதிமுக தான் ஜாயிண்ட் கூட்டணி வைக்காது. பிஜேபியும் காங்கிரஸ் தான் கூட்டணி வைக்காது. மீதி எல்லாரும் எல்லா இடத்துலையும் கூட்டணி வைப்பான். அவ்வளவும் அப்பளுக்கு அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு அழுக்கு பிடிச்சவங்க.
எவனுக்கும் வந்து மானம் மரியாதைலாம் இல்லை. பொண்டாட்டி பிள்ளைங்களாம் மதிக்க மாட்டாங்கல்ல. இல்லை, கொள்கை வேறு தேர்தல் அரசியல் என்பது வேறு அப்படின்னு சொல்கிறாங்களே தலைவர்கள்லாம். அதை தாங்க நானும் சொல்கிறேன். நான் சீமாண்டியாக தான் சொல்கிறேன், புரியுதுங்களா? அது அடம் பிடிச்சி நிற்கிறாரு. அவருடைய அரசியலில் வந்து அப்படி இருக்க சூழ்நிலை இருக்குது. ஏன்னா எவனுக்குமே கொள்கை கிடையாது, எவனுக்கும் கோட்பாடு கிடையாது, எவனுக்கும் மக்கள் மேலே அக்கறை கிடையாது. கேட்டிங்கன்னா வந்து மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்வார்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இருக்காது மக்கள் மேலே. அவன் மக்கள் மேலே அவனுக்கு அக்கறை இருக்குது. அவனுடைய மக்கள்னால் என்னது? அவங்க பிறந்த குட்டி பொண்டாட்டி பிள்ளைங்க வப்பாட்டிங்க இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறது தான் இருக்கான தவிர, ஒரிஜினலாக வந்து மக்கள் மேலே அக்கறை இருந்தேன்னா மக்கள் தாங்க திருந்தணும். நல்லவன் யாருன்னு பாருங்க. நான் தான் சொன்னேன், நான் இந்த காணொலியை சொல்கிறேன். எல்லாரும் ஒரு பிரச்சாரம் போட்டோம் தான் வச்சுருக்கேன். நான் ஒரு அமைப்பு ரீதியாக கிளம்புறேன். தமிழ்நாடு முழுக்க எங்கள் விசில் ப்ளோயர்கள் மற்றும் வந்து இந்தியன் மக்கள் மன்றத்தை சார்ந்த நண்பர்கள் சேர்த்து நோட்டோவுக்கு வாக்களிக்கணும்னு நாங்கள் முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். நான் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக சொல்கிறேன். எல்லா பேரும் அயோக்கியனாக இருக்காண்டா, நோட்டோ ஒன்று தான் வெற்றி பெறணும். நோட்டோ வெற்றி பெற்றால் எவன்லாம் தகுதியற்றவன் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணணும். எங்கள் வேட்பாளர் நோட்டோ மட்டும்தான். இந்த நோட்டோவுக்கு போட்டால் எந்த ஒரு பயன் இல்லை அப்படிங்கிற ஒரு அயோக்கியர்கள் பல பேர் இருக்காங்க இல்லையா? இந்த அரசியல் 60-65 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கான்ல, இந்த அரசியல் களத்தில் உட்காந்துக்கிட்டு வேஷம் போட்டு வேடதாரியில் இருக்கான்ல, மக்களை ஏமாற்றி பிழைக்கிற 420கள் இருக்கான்ல, அவனுக்கு வாக்களித்து நோட்டோ வாக்களிச்சுட்டு போங்க. இந்த ஐயோகள் இன்னும் 15-20 வருஷத்துக்கு தேர்தல் நிற்க முடியாது. அதுக்குள்ளே பாடிங்கெல்லாம் டெட் பாடி ஆகிடும். நமக்கு எதுக்கு போயிட்டு ரொம்ப வைக்கணும்? நோட்டோ விட்டால் புது இளைஞர்கள் வருவான். அந்த இளைஞர்கள்ட்ட பொறுப்பை கொடுப்பீங்க. அவன் தான் நான் சொல்ல மாட்டேன். நோட்டோ வெற்றி பெற்றால், இந்த வேட்பாளரோட ஒரு வாக்கு அதிகமாக வெற்றி பெற்றால், நோட்டோ வெற்றி பெற்றால் திரும்ப ரீஎலெக்ஷன் 15 அதெல்லாம் கிடையாது. 15 ஆண்டு காலம் வந்து இவங்க தேர்தலில் வர முடியாது, இவங்க தேர்தலில் நிற்க முடியாது. நல்லது ஒரு புரட்சி ஏற்பட்டங்க, புரட்சி வரட்டோங்க. அந்த புரட்சிக்காக தான் நாங்கள் இன்ன வரையும் போராடிட்டுருக்கோம். என்னை பொறுத்தவரையும் வந்து நோட்டோ வெற்றி பெறணுன்றது தான் என்னுடைய நோக்கம். தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிற ரீதியில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தெரிவிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இது கல யதார்த்தமா இல்லை மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து திமுக முன்னெடுக்கிற ஒரு போராட்டம்? அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது, சீரியஸாக கிடையாது. இப்போது நான் ஒரு நகைச்சுவை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வடிவேல் வந்து ஒரு படத்தில் ஒருத்தரை உட்கார வச்சுக்கிட்டு எதிர்க்க அவர் அடியாட்களை கூப்பிட்டு வந்திருப்பார். எதிர்க்க நகைச்சுவையில் அவர் 4 பேர் நிற்க வச்சுட்டு, நான் பாடுறா போய் என்ன பண்ண போகிறோம் பாடுறான்ட்டு போவார். கிட்ட போயிட்டோன்னே, அண்ணா நீ பண்ணதெல்லாம் அப்படின்னு ஒரு சொல்லுவ பார்த்துருக்கீங்களா? இந்த பதில் வடிவேல் காமெடி பதில் நீங்கள் போட்டிங்கனாவே அதுவே பதிலாக இருக்கும். வடிவேல் காமெடியை போட்டிங்கனாவே இதுக்கான பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க அங்கே இருக்கும்போது வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது கோ பேக் மோடின்னு சொல்கிறது, ஆட்சிக்கு வந்தோடனே வெல்கம் மோடின்னு சொல்கிறது, ரொம்ப கேவலம் ரொம்ப பித்தலாட்டங்க அரசியல். அது திமுக அரசியல் வந்து மிக மிக பித்தலாட்டம். இந்த மாதிரி பித்தலாட்ட அரசியல்லாம் நம்ம பார்க்கவே முடியலங்க. இப்போ தாங்க அதெல்லாம் கற்றுக்குறோம். நம்ம வரக்கூடிய இளைஞர்களை தயவுசெய்து வந்து வேறு எதாவது திசை திருப்பாமல் பார்த்துக்கணுங்க. இவங்க என்னங்க அயோக்கியத்தனமாக இருக்குது. எப்படி எட்டி நக்கி நாய் பிழைக்கிற மாதிரி பிழைச்சிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துலையும் போயிட்டு மருமனை விட்டு அனுப்புகிறாங்க. அவ்வளோ வேலை பார்த்துட்ருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? கூட்டு களவாணி வேலை பார்த்துக்கிட்டு இங்கே சும்மா உட்காந்துக்கிட்டு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுவு. இதுதான் ஒரு அரசியல். அயோக்கியத்தனமான அரசியல் தமிழ்நாட்டுக்கு பேராபத்தை உருவாக்கிடுவாங்க. துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்காரை வந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் இன்னைக்கு டெல்லியில் வந்து சந்தித்து பேசியிருக்கிறார். உச்சநீதிமன்றம் வந்து சில நாட்களுக்கு முன்பு ஆளுநர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குட்டு வைத்திருக்கிறது. இந்த 10 மசோதாக்களை வந்து நீங்கள் நிறுத்தி வைத்தது வந்து தவறு, இந்த தீர்ப்பின் மூலம் தமிழ்நாடு அரசு உடனடியாக அமல்படுத்தலாம் அப்படிங்கிறத உத்தரவிட்டிருந்தாங்க. இது ஆளுநர் தரப்புக்கு ஒரு பின்னடைவாக வந்து பார்க்கப்பட்டது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பின் படி பார்க்கும்போது. இப்போ இந்த நேரத்தில் இவர் வந்து ஜெகதீப் தன்காரை சந்தித்திருப்பது ஒரு அரசியல் பின்னணியாக பார்க்கலாமா, இல்லை ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலாக அப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, இது எந்த விஷயம் எடுத்தீங்கனாலும் எல்லாத்துக்குமே அரசியல் இருக்குது. அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. நீங்கள் இப்போ உத்தரவு போட்ட உச்சநீதிமன்றமே அரசியல் தான். முழுக்க முழுக்க உச்சநீதிமன்றத்தை சொன்னால் கூட நீதிபதி சொன்ன கருத்துக்களே அரசியல் தானாங்க. அதனால் அரசியலாக தான் நடக்குன்னு இருக்குது. அதுவும் வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாடாளுமன்றமா நம்முடைய உச்சநீதிமன்றமா அப்படின்ற ஒரு வெசஸ் வந்துடுச்சு. இதில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் விஷயம். அதுக்குள்ளே சமாதானமாக போகணும். இது நான் எப்பவுமே சொல்லுவேன், உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நீதிபதிகளுக்கு தான் இருக்குது. ஏன்னா இவங்க அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளை பற்றி எங்கே போய் நாடுறோம்? நம்ம நீதிபதிகள் தான் நாடுறோம். ஆனாலும் எனக்கு ஒரு நீதிபதி அவர்கள் ரொம்ப திறமையாக சொன்னது, அவர் அருமையாக சொன்னார். அப்போது கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில்
எதிராகவே சில தீர்ப்புகளை கொடுத்துட்டே இருந்தார். என்னையா நீங்கள் பாட்டு இப்படி கொடுத்துட்ருக்கீங்களே லக்ஷிப், இது கொஞ்சம் ஆபாத்தா முடியாதா நாளைக்கு அப்படின்னு. போனால் இருக்கிற வயசுக்கு இருக்கிற காலத்து போயிட்டு போடுவாங்க, இதுக்கு மேலே என்னங்க இருக்குது அப்படின்னு சொன்ன நீதிபதியும் பார்த்துருக்கேன். இன்னொரு பேர் சொல்ல முடியாத ஒரு நீதிபதியும் சொல்கிறேன். அவருக்கு ஆதரவாகவே கொடுத்துட்ருப்பார் சில நேரத்தில் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட. அது ஒரு கேட்ட பேர் உருவாச்சு அந்த காலகட்டத்தில். அப்போ அந்த நீதிபதி கேட்டால் என்ன சொன்னார்னா, ஏங்க 2 நாள் தண்ணி வரலன்னா நாங்கள் கஷ்டப்படுறது என்ன தான் தெரியும், யார்ட்டுக்கு பதில் சொல்கிறது. நான் வீட்டு தங்கியிருக்குது பிடபிள்யூ கெஸ்ட் ஹவுஸுங்க. நான் தங்கியிருக்க இடம் வந்து பிடபிள்யூ. இது என் வீட்டில் வந்து கவர்மெண்ட் நடத்துறது டிஎம் கவர்மெண்ட்டு. இபி வரலன்னா அவங்க தான் சொல்லணும். என் வீட்டில் வந்து வாட்டர் வரலன்னா அவங்கள்ட்ட தான் சொல்லி ஆகணும். என்னென்னலாம் அரசியல்வாதிகள் பண்ணுவாங்கன்றத ஏற்கனவே இருந்த சில அரசியல் தலைவர்கள் பண்ணி காமிச்சிருக்காங்க. நீதிபதி வீட்டை அச்சுறுத்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? சில பேர் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காங்க. வேறு வழி இல்லை. ஆட்சியாளர்கள் வந்து தப்புகளை திருத்தக்கூடிய இடமா நான் தீர்ப்புகளாக பார்க்கறது நான் நீதிமன்றம் தான். அதனால் எப்போவுமே நான் நீதிமன்றத்துக்கு தான் நான் வந்து ஆதரவு தெரிவிப்பேன். தமிழக மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என கடுமையாக விமர்சித்திருக்கிறார் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்தே ஸ்டாலின் சற்று பதட்டத்துடன் தான் இருக்கிறார் அப்படிங்கிற ரீதியில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பதட்டம் இருக்க தான் செய்யும். பதட்டம் இல்லாமலாம் இருக்குமா? பதட்டம் கண்டிப்பாக இருக்கும். நான் பல இடங்களில் சொல்கிறது தான், நம்ம சொல்கிறது இல்லை, பழமொழிகள் சொல்கிறது தான். வெளியில் போகும்போது கிணறு இல்லாமல் போனோம்னா எந்த பயப்படவும் தேவையில்லை. கிணத்தோடவே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா பயந்து வாழ்க்கை வாழணும். அது அரசியல்வாதிக்கு, திமுக மட்டும் இல்லை, எல்லா அரசியல்வாதிகளுக்குமே அந்த இது இருக்குது. அது அரசியல்வாதினா ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் இருக்கிறவர்கள் 2 பேருக்குமே இருக்குது. கண்டிப்பாக பயம் இருக்க தான் செய்யும். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வன்னியர் சங்க மாநாடு வந்து நடத்தப்படுது. அந்த வன்னியர் சங்க மாநாட்டிற்கு வந்து திருமாவிற்கு வந்து அழைப்புதல் கொடுத்திருக்கிறார் பாமக மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆரோக்கியமான அரசியலா இல்லை ஒரு நட்புதியாக சந்திச்சாங்க? இல்லை, அவர் நேரடியாக சந்திக்கல. இதுக்கு இந்த திருப்பத்தூருடைய மாவட்ட செயலாளர்னு நினைக்கிறேன், ஒரு வழக்கறிஞர். அவர் தான் வந்து வேற ஒரு நிகழ்ச்சியிலேருந்து திருமாவர்கள் வந்துட்டு இருந்தார் தோழர். அப்போ இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து வரணும்னு சொன்னோன்னே இது ஒரு நாகரிகம் தான். அது ஆக்சுவலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய அரசியல் இருக்குங்க. தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக வடார்காடு மாவட்டங்கள், அதாவது விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வடார்காடு, தென்னார்காடு இல்லை, குறிப்பாக அவங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட் பேங்க்ன்றது 5% கன்ஃபார்மாக இருக்குது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்களுடைய நான் எதுக்கும் சர்வசாதாரணமாக குறை சொல்லிட முடியாது. ஆனால் அவங்க எடுக்கிற அரசியல் நடவடிக்கைகள் எல்லாமே அயோக்கியத்தனமாக இருக்கும். நீங்கள் அவங்க பைலாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. என்கிட்ட இந்த பைலா இருக்குது. ஏன்னா நான் வந்து 2012 பாமக நடத்தும் சித்திரை திருவிழான்ற நிகழ்ச்சியை எதிர்த்து தொடர்ந்து வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை எதிர்த்து இவர்கள் வந்து கலவரத்தை தூண்டுவாங்கன்றதுனால இவர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். அதை கலவரத்தை அன்னிலேருந்து நான் இன்றைக்கி வரையும் நான் வந்து அதை ஸ்டே வாங்கி வச்சுருக்கேன். நீதிமன்றத்தின் மூலியமாக 14 ஆண்டுகளாக நடத்தலை. அதை தான் இன்றைக்கி வரையும் இருக்குது. இப்போ திரும்பவும் நீதிமன்றத்தை நான் நாட போகிறேன். இதுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்கேன். ஏன்னா திருமாவளவுக்கு வந்து இந்த அழைப்புதல் கொடுத்தனாலேயே அவர் என்ன புன்னகை சிரிச்சு தானே சொல்லணும். அதுதானே தமிழுடைய பண்பாடு. சிரித்த மாதிரி முகத்தோட பார்க்கணும், ஐயா கேட்டதாக சொல்லுங்கள், அதெல்லாம் சொல்ல முடியும். நான் வரேன்னு சொல்ல முடியுமா? வந்தால் நீங்கள் 2 பேரும் ஜாயிண்ட் ஆக முடியுமா? ஏற்கனவே நீங்கள் ஜாயிண்ட் அடித்து அதில் எவ்வளோ ட்விஸ்ட் ஆகி 20,000 பேர் 2 பேருக்கும் பாமகவிலையும் 20,000 பேர் ஜெயிலில் இருந்தான், விசிகாலையும் 20 பேர் ஜெயிலில் இருந்தான். இதெல்லாம் வந்து அந்த மக்களை நீங்கள் வேணால் ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம். அந்த மக்களை நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பிரிவினைப்படுத்திட்டீங்க 2 பேரையுமே. வன்னியர்களையும் ஒடுக்கப்பட்ட சமுதாய பட்டியலின மக்களையும் வந்து அந்த அளவுக்கு இவங்க அரசியல் போர்வையால் அப்படி பிரிவினை பண்ணதுனால அந்த விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ கலவரங்கள், இவ்வளோ கொலைகள், சாதிய கொலைகள். இதுக்கெல்லாம் காரணம் இது ஒரு காரணமாக தான் இருக்குது. இதெல்லாம் சாதி வேண்டாம், மதம் வேண்டான்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் ஆனால் உள்ளர எல்லா வன்மமும் வச்சுட்டு தான் இதை செய்கிறாங்க.
இது போன்ற நான் இப்போ நடத்தக்கூடிய ராமதாஸ் அவர்கள் நடத்தக்கூடிய மருத்துவர் ஐயா நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது சாதி ரீதியாக நடத்தக்கூடாது. ஏன் ஒரு இடஒதுக்கீடு நடத்துறதுக்காக என்னென்ன தாம்பரத்தில் அடித்து ரயிலெல்லாம் உடச்சி பெரிய பிரச்சனை பண்ணாங்க. 10.5 அதனால தாங்க நான் 14 வருஷமாக இவங்களை நடத்த விடாமல் இதுக்கு நீதிமன்றத்தை நாடி வச்சுருக்கிறேன். இதை பாருங்க, எல்லா பொதுக்கூட்டம் யாரும் நடத்திட்டோங்க. அதுக்கு சுதந்திரம் இந்த இந்திய திருநாட்டில் எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் சாதியின் பேராலோ மதத்தின் பேராலோ ஒரு சாதியின் பேராலோ மதத்தின் பேராலோ ஒரு கொலையோ அல்லது ஒரு கலவரமோ அல்லது வேறு எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது என்று இந்த வாராகி நினைக்கிறேன். நடத்த விட மாட்டேன் நான் உயிரோடு இருக்க வரையும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு நன்றி சார். நன்றி, வணக்கம்.